பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஸ்னி சைட்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற சூப்பரான படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. இதில் பாதிக்கிட்ட வந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அனிமேஷன் ஃபிலிம்ஸ் ஃபேவரட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அனிமேஷன் வரும்போது டிஸ்னி அனிமேஷனில் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து டிஸ்னி பிக்சர் இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ரிலீஸ் டேட்டில் இருந்தே அப்படியே போவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து மோனா 2. இந்த ஒரு படம் வந்து மோனா படத்தினுடைய கண்டினியூட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ அதனுடைய சீக்குவலாக தான் இந்த ஒரு படமும் வந்து இருக்க போகுது. ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்றத வந்து சூப்பராகவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை விட பெட்டராக இதனுடைய செகண்ட் ஸ்டோரி வந்து இருக்க போகுது. ஸோ புது புது கேரக்டர்ஸோட ஒரு புது ஜேர்னியோட புது மியூசிக்கோட மோனா 2 வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு படம் வந்து 2024 நவம்பர் 27 இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா த லைன் கிங். இதனுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ லைன் கிங்கை விட பெட்டராக இதனுடைய ட்ரெய்லர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் அதிகமாக தத்ரூபமாக இந்த ஒரு படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. முஃபாசா த லைன் கிங் இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து லைன் கிங்கில் இருக்கிற அந்த முஃபாசா கேரக்டருடைய ஸ்டோரியாக தான் வந்து இருக்க போகுது. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இதனுடைய ஸ்டோரியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இதனுடைய ஸ்டோரிக்கு அப்புறம் திரும்பவும் லைன் கிங்லேருந்து இது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். சிங்கிங் கேரக்டர்ஸையும் இந்த ஒரு படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாசா ஸ்டோரியில் இன்னும் புது புது கேரக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துடைய ரிலீஸ் டேட்டுன்னு பார்க்கும்போது டிசம்பர் 20 இந்த ஒரு படத்தை தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் எந்த படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டோபியா 2. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு படமான ஜூட்டோபியானுடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு க்ரைமை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் ஃபில்லடாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி அதனுடைய செகண்ட் பார்ட்டான ஜூட்டோபியா 2வும் வந்து இருக்க போகுது. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரிலையும் சரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸும் சரி. ஸோ இந்த ஒரு படத்துலையும் புது புது கேரக்டர்ஸ் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்தினுடைய தேட்டரிக்கல் ரிலீஸ் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 2025 நவம்பர் 26 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்னியோட லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 5. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த 4 பார்ட்டுமே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஃபிலிம் வந்து டாய் ஸ்டோரி 3. ஸோ அதை தொடர்ந்து இதனுடைய 5வது பார்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து இது ஒரு சூப்பரான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். பொம்மைலாம் பேசுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி கண்டென்ட்டாக இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த டாய் ஸ்டோரி 5 வந்து எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தான் என்னுடைய ரிலீஸ் இயராக வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 என்னுடைய ரிலீஸ் டேட் வந்து ஜூன் 19 இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டாய் ஸ்டோரி 5 ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் 3. ஸோ ஃப்ரோசன் அப்படின்ற அந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போகிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய 2 பார்ட்டியுமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் நான் அவ்வளோவா இந்த ஒரு படம் வந்து பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரோசன் 3 ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை 2026 நவம்பர் 25 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரோசன் 3 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் ஓவராலாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் டிஸ்னி அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிற படங்களை. ஸோ இதில் ஏதாச்சும் நான் படம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு டிஸ்னி ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஒரு படங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இதில் உங்களுடைய ஃபேவரட் அனிமேஷன் ஃபிலிம் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அனிமேஷன் அப்புறம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துடைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே லைனாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.